பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் நம்ம டிவோஷனுக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 22வது அதிகாரம் அதில் போதனத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் ஒரு புதிய காரியத்தை நாம் அதுல இருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். என்னன்னா, நாம் அடையாளமாக இருக்க வேண்டும். பி த சாக்ரமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சாக்ரமெண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடையாளம். நாம் அடையாளமாக இருக்க வேண்டும். எதற்கு அடையாளமாக, யாருக்கு அடையாளமாக என்பதை நாம் பார்க்க போகிறோம். நம்ம லூக்கா 22வது அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனம் பார்த்தோம்னா, பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது என்றார். சோ நீங்கள் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். இப்போ நம்ம மாசம் கம்யூனியன் எடுக்கிறோம் இல்லையா? கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம கையில் அப்பமும் கொடுக்கப்படுகிறது, அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமா இருக்கிற திராட்சை ரசமும் கொடுக்கப்படுகிறது. அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஸோ அது வெறுமனையா ஒரு அப்பமா பார்த்தா அது அப்பமா தான் தெரியும். அது வெறுமனையா ஒரு திராட்சை ரசமா பார்த்தா ஒரு கிரேப் ஜூஸ், அவ்வளவுதான், அப்படிதான் தெரியும். ஆனால் நாம் அதை தேவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாக வைத்து பார்க்கிறோம் இல்லையா? ரசத்தை தேவனுடைய ரத்தத்திற்கு அடையாளமாக வைத்து பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இந்த அடையாளத்தை கொடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு ஆத்தர் அழகாக சொல்றாரு என்னன்னா, மறப்பது என்பது மனிதனுடைய இயல்பு அப்படின்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார் இல்லையா? மறப்பது என்பது மனிதனுடைய இயல்பு. நம்முடைய டெய்லி லைஃப்லயும் பார்க்குறோம், நிறைய விஷயத்த நம்ம மறக்கிறோம் இல்லையா? இங்க எடுத்த பொருளை எங்க வச்சோம் தெரியாம மறக்கிறோம். சில பேர் பேசின சில வார்த்தைகளை மறக்கிறோம். ஸோ அந்த மாதிரி மறக்கிறது என்பது மனிதனுடைய இயல்பு. இது தேவன் அறிந்திருந்ததினால் சிலுவையில நாங்க மறிச்சதையும் என்னுடைய பாடுகளையும் நீங்க மறந்துடுவீங்க, மனிதர்களாக நீங்க மறந்துடுவீங்க, ஏன்னா இது உங்களோட இயல்பு அப்படின்னு அந்த இடத்துல ஒரு அடையாளமாக ஒரு காரியத்தை வைக்கிறார். அதனால இன்னைக்கு வரைக்கும் நம்ம என்னதான் மாசத்துல கடைசி ஆனும்போது மறந்து போனாலும் திருப்பி ஆண்டவர் நமக்கு நினைப்பு விடுகிறார். என்னன்னா, அவர் நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய உடல் நமக்காக பீக்கப்பட்டது இல்லையா? அது எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்ம நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஸோ அதே மாதிரி இந்த அப்பமும் ரசமும் எப்படி அடையாளமாக இருக்கிறதோ அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவுக்கு ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். நாம் எங்க சென்றாலும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எந்த விஷயத்துல நம்ம பார்த்தாலும் சரி, இப்போ நம்ம அந்த அப்பத்தையும் ரசத்துமே நம்ம கண்ணால பார்க்கும்போது அது வெறும் ஒரு அப்பம், வெறும் ஒரு ரசம். ஆனால் நம்முடைய இருதயத்தின் வழியாக பார்க்கும்போது, தேவன் நம்மளுக்கு கொடுத்த அந்த இருதயத்தின் வழியாக பார்க்கும்போது அது தேவனுடைய சரீரத்திற்கு அடையாளமாகவும் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி நாம யாரை பார்த்தாலும் சரி, எந்த ஒரு சூழ்நிலை அணுகும் போதும் நம்ம கண்களால் பார்த்து டிசிஷன் எடுக்காம, தீர்மானம் எடுக்காம, நம்முடைய இருதயம் என்ன சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் நம்முடைய இருதயத்தின் வழியாக அவர் என்ன உணர்த்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு சில தீர்மானங்களை இருக்க வேண்டும். அதே மாதிரி நாமளும் கிறிஸ்துவை எங்கே சென்றாலும் நாம் அவருடைய சாயலாகவே அவருடைய சாயலாக ஆண்டவர் படித்திருக்கிறார். அவருடைய குணாதிசயங்களை நாம் எங்க போனாலும் நாம் பிரதிபலிக்க வேண்டும் இல்லையா? அவருடைய குணாதிசயம் என்ன? எளிதாக அவர் மன்னித்து விடுகிறார் இல்லையா? அப்ப நம்ம என்னதான் பாவம் செஞ்சாலும், இது வரைக்கும் செய்த பாவங்களை எல்லா வருஷம் தேவன் மன்னித்திருக்கிறார். அதே மாதிரி அவர் உண்மை உள்ளவர். நாமளும் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டுமானால் நம்மளும் என்ன பண்ணணும்னா உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அங்க ஏதாவது பண்ணி தப்பிச்சிடலாம் அப்படின்றத விட உண்மையாக இருந்து என்ன வருகிறதோ அதை நம்ம முழு மனதோட ஏற்றுக்கொண்டு நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றிலையும் தேவன் நம்ம அன்பு வைத்திருக்கிறார் இல்லையா? அந்த அன்பை நாம் பிரதிபலிக்க வேண்டும். சென்ட் பிரான்சிஸ் அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, preach the gospel all the time, if necessary use words. அதாவது நீங்கள் எப்பவுமே நீங்க பிரசங்கிங்க, ஆனால் தேவைப்பட்டால் மட்டும் பிரசங்கத்திற்கு வார்த்தையை பயன்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னா இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரசங்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு அநேக காரியங்களை உணர்த்துகிறது, அநேக செய்திகளை அவனுக்கு சொல்லுகிறது. ஸோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை முக்கியமானதாக இருக்கிறது. ஸோ அப்போ நம்ம ஒரு உயிரோடு இருக்கிற ஒரு பிரசங்கமாக நாம் நடமாடி கொண்டிருக்கிறோம். ஸோ அது போல எனவே நாம் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். தேவனை பிரதிபலிக்கிற ஒரு அடையாளமாக நாம் இருக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம எங்க போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் தேவன் இந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னு யோசிச்சு அதுக்கேற்ற மாதிரி நாம் தேவனுடைய செயல்களை செய்யும் போது
நாம் அவரோட அடையாளமாக இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்க மக்களும் நம்மை பார்த்து ஓகே இவன் தேவனுடைய பிள்ளை என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ள, அநேகருக்கு நீங்கள் இந்த சுவிசேஷத்தை உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக.